வணக்கம். ஜவேஜர் ஃப்ரம் ஜவாத் பட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றக்காக வச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. 116ஆக இருந்த மரணம் இன்னைக்கு 121 பேராக மாறி இருக்கிறது. புல்ராய் கிராமம் ஊபி மாநிலத்தில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்த அந்த சமய சொற்பொழிவில் தள்ளுமுள்ளு ஒருவருக்கு மேல் ஒருவர் ஏறி இறங்கி அவர்களை அவராக சாவடித்து கொண்டார்கள் அப்படிங்கிற மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த போலோ சாமியார், போலோ பாபா அப்படிங்கிற ஒரு சாமியார், அவருடைய சொற்பொழிவு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே நடக்கும் பொழுது புல்ராய் கிராமம் உத்தரப்பிரதேசத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை சேர்ந்து பொதுவாக ஒரு காமனாக எல்லோருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக ஒரு மத சமய சொற்பொழிவு. ஆனால் அதில் பெரும்பாலும் இந்து மக்கள் தான் அதிகமாக கலந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு. அதன் அடிப்படையில் போன செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு சொற்பொழிவு கட்டாயமாக எதிர்பார்த்த கூட்டம் ஒரு 80,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற கூட்டம். 1.5 லட்சம் பேர்த்துக்கு 2.5 லட்சம் பேர் போன நேற்று 1.5 லட்சம் பேர் கணக்கு சொன்னாங்க. இன்னைக்கு 2.5 லட்சம் பேர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. போலீசாரார் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு மற்றும் இருக்கக்கூடிய சரி கட்டி அது ஒரு அமைப்பு வாங்கி நடத்தி இருக்கிறாங்க. சொற்பொழிவு முடிஞ்சது. அந்த போலோ சாமியார் பாபா, போலோ பாபா அப்படிங்கிற சாமியார் சொற்பொழிவு முடிச்சு கார்ல ஏறி போறாரு. போகக்கூடிய சமயத்தை அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு பக்தியின் வெளிப்பாட மக்கள் என்ன பண்றாங்க, ஓடி போய் அவர் காலடியை தொட வேண்டும், காரை தொட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒருவர் மேல ஒரு விழுந்துடுறாங்க. அது ஏற்பாடு செய்திருக்கிற அந்த இடம் என்ன தெரியுமா, சேரும் சகதியும் தண்ணீரும் கலந்த ஒரு வயல்வெளி. பாருங்க எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. இதையெல்லாம் பார்க்காம போலீசார் எவ்வாறு அனுமதி கொடுத்தார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த உள்ளூர் போலீசாரை சும்மா விடக்கூடாது, உள்ளூர் அதிகாரிகளும் சும்மா விடக்கூடாது. கலெக்டர் வேறு விதமாக சொல்லுவாங்க, அது உள்ளூர் இருக்கக்கூடியவங்க தான் காரணம், ஏன்னா அதனுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலெக்டர் தப்பிக்கிறார். அது எப்படி தப்பிக்க முடியும்? கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அந்த அளவுக்கு தப்பிக்க இந்த திமுக அரசு விட்டதா? தமிழக அரசு இல்லையே. உடனே கூட இடமாற்றம் பண்ணாங்க. இன்னைக்கு வரை யாருமே இடமாற்றம் பண்ணவே கிடையாது. ஒரு 5 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க, அதான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அப்படிங்கிற பேர்ல. மற்றபடி முக்கிய அதிகாரி யாருமே இன்று வரை இடமாற்றம் செய்யப்படவில்லை, டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை. அப்படி ஒரு சூழல்ல இன்னைக்கு ஹத்ராஸினுடைய அந்த கோர சம்பவம் மரணம் 121ஆக உயர்ந்திருக்கிறது. அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த பிண குவிதான் ஹத்ராஸ் மருத்துவமனை மற்ற இருக்கக்கூடிய இடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை பிணக்குவியல் குவியக்கூடிய சமயத்துல அங்க போலீஸ் ஏற்பாடுகளோட இல்லாமல் ஒரு போலீஸார் ரவி அப்படிங்கிற ஒரு போலீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சிருக்கிற சமயத்துல அந்த போலீஸார் ஒரு காவலுக்கு நிற்கக்கூடிய சமயம் இந்த பிணம் குவிதான். ஒண்ணு 5, 10, 4, 10, 20 கூட பரவாயில்ல. 121 பேர் அப்படிங்கிற கணக்கு. இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த செருப்புகளையும் விட்டு சென்றார்கள். செருப்புகள் மற்ற பொருட்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்குள்ள போட்டு மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு நடந்துட்டு இருக்கு பாருங்க. புரியுது? அந்த அளவுக்கு அந்த போலீஸார், அந்த பாதுகாப்புன்ற போலீஸார் அந்த ஹத்ராஸ் மருத்துவமனைக்கு பிணக்குவியில் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தோம்னா அவருக்கே ஹார்ட் ஃபெயில் ஸ்பாட்ல இறந்துடுறாருன்னா எந்த அளவுக்கு ஒரு கோர சம்பவம், மனதை உழுக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு இந்த சமய சொற்பொழிவால் ஏற்பட்ட மரண சம்பவம்ங்கிறது உண்மை கடுமையான இந்தியாவை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஊபியில் யோகி ஆதித்யநாத் பாஜக அரசு ஆண்டு கேவலம். ஒரு அடிப்படை வசதி இல்லை, ஒரு மருத்துவமனை வசதி இல்லை. மருத்துவமனை இருந்தால் டாக்டர் இல்லை, டாக்டர் இருந்தால் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் எல்லாமே இருந்தால் மருந்து இல்லை. ஒருத்தர் தன்னுடைய தங்கச்சியை தேடி வந்துட்டு இருக்கிறார். எங்க தங்கச்சி எங்கன்னு கேட்கக்கூடிய அந்த கேள்வி மனசை வருத்தக்கூடிய ஒரு செயலா. தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு போன் வந்துச்சான். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன் வந்துச்சு. இந்த மாதிரி போலோ பாபா சொற்பொழிவு ஆற்ற போற, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய தங்கச்சியை மட்டும் முன்னாடி அனுப்பிச்சு விட்டு போட்டு இவர் பின்னால வரலான்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு.
உடனே அங்கிருந்து ஒரு போன் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, பயங்கரமான ஒரு மரண இழப்புகள் போயிட்டு இருக்கு, மக்கள்லாம் செத்து மடிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஒரு திட்டத்துக்கு வண்டி எடுத்துட்டு போறார். அவரு பேர், அண்ணனுடைய பேர் வந்து ராகேஷ் குமார் அப்படிங்கிறவர். தன்னுடைய சகோதரியை கண்டுபிடிக்கிறதுக்காக போறார். போனா அப்படின்னா பிணக்குவையிலாம் தேடுறாங்க. தன்னுடைய சகோதரி பேர் வந்து ஹர்பேசி. அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் காணவே இல்லை. எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு அத்தனை ஆஸ்பத்திரியும் தேடிட்டாங்க. அந்த பொண்ணு எங்க போனா அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை உருமாறி போய் விட்டாளா, இல்ல அந்த வயல்வெளியில் புதைந்து விட்டாளா, ஒன்றுமே புரியல. அந்த அளவுக்கு கொடூரமான கேவலமான ஒரு சம்பவம். இன்னைக்கு வந்து ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல்ல வந்து யோகி ஆதித்யநாத் இருக்கின்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரயில் விபத்திலையும் சரி, மற்றபடி ஏகப்பட்ட சம்பவங்களும் சரி, நாடாளுமன்ற கலர் தாக்குதலையும் சரி, மணிப்பூர் சம்பவத்திலையும் சரி, ஹரியானா சம்பவத்திலையும் சரி, இந்த ஹத்ராஸ் மாவட்ட புல்ராய் கிராம சம்பவத்தை யாருமே அது விலக மாட்டாங்க. அங்க அப்படியே அட்டை மாதிரி ஒட்டியே இருப்பாங்களா ஒழிய விலகவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு பாஜக குடும்பம் என்பது இதன் மூலமாக தெரியும். மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் ராஜினாமா செஞ்சாங்க? ஒரு ஆள் கூட சரி. ஹரியானாவில் அநியாயமாக 2 மசூதிகளை பற்றி எரிய வைத்தார்கள். 2-3 இமாம்களை அங்கு முஸ்லிம்களை கொளுத்தினார்கள். எத்தனை பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க? ஏன் கலர் குண்டு தாக்குதல் ராஜினாமா பண்ணாங்களா? இந்த நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில் இந்த ராஜினாமா பண்ணாரா கல்வி மந்திரி? இன்னைக்கு ராஜினாமா பண்ணவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஊபியில வந்து யோகி ஆதித்யநாத் எந்த அளவுக்கு ராஜினாமா பண்ணுவார் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கள்ளச்சாராய சம்பந்தப்பட்ட வகையில சிபிஐ விசாரணை வேண்டுமா? பாமகவும் அதிமுக கூட்டாக வந்து போட்டிருக்கிறாங்க. 1/1 போட்டிருக்காங்கன்னு தெரியல, கூட்டா தெரியல, 1/1 போட்டிருப்பாங்க. 2 பேரும் தனித்தனி தானே. அதனால பாமகவும் அதிமுகவும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட வகையில பாஜகவை சேர்ந்த வக்கீல் ஏற்காடு மோகன்தாஸ் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்ப நான் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறேன். அங்கு சிபிஐ விசாரணை வேண்டும். இங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் ரைட், ஓகே, இங்கு வேணுமே. இதுக்கு வந்து ஏற்காடு மோகன்தாஸ் ஏற்பாடு பண்ணுவாரா? இங்கே போடுங்க. ஊபி புல்ராய் மாவட்ட அந்த ஹத்ராஸ் மாவட்ட அந்த சமய சொற்களில் ஏற்பட்ட அந்த மரண விபத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். உங்க கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்குது, உங்களால் தாங்க ஆண்டிட்டு இருக்காங்க. நீங்க போடுங்க. உண்மையிலேயே ஒரு மனசாட்சி உள்ள நபராக இருந்தால் ஏற்காடு மோகன்தாஸ் கட்டாயமாக இதுக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போடும், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடு, பொதுநல வழக்கு போடுங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஏற்பாடுமே கிடையாது. ஆனா 3 பேர் சேர்ந்து வந்து இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலுக்காக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஏற்காடு மோகன்தாஸ், பாமக, அதிமுக 2 பேரும் சிபிஐ விசாரணை வேண்டும். எதுக்காக? விக்கிரவாண்டி தேர்தல் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், மக்கள் மத்தியில் நாம் நிற்க வேண்டும், இதை வைத்தாவது ஓட்டு விழுமா அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் கருத முடிகிறது. உண்மையாக இருந்தால் நீங்க போடுங்க. பாமகவும் சரி, அதிமுகவும் சரி, இவர் பாஜக ஏற்காடு மோகன்தாஸ் சரி, போடுங்க. ஊபி மாநிலத்து மேல போடுங்க. இது புல்ராய் கிராமத்தில் ஏற்பட்ட 121 பேர் இறப்பு, சமய பொறுப்பில் இருந்த மரண இழப்புக்கு, ஏற்பட்ட மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு போடுங்க. கட்டாயமா போடுங்க. உண்மையிலேயே இது சம்பந்தமா கவியரசு பேரரசு மிக வருத்தத்துக்குரிய ஒரு பதிவை போட்டுருக்கோம். உண்மையிலே இந்த பதிவு வந்து எல்லோரும் முற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது கவி பேரரசு வார்த்தை ஜாலம், வாழ்க்கையை சொன்னவன் கவியரசு கண்ணதாசன், வார்த்தைகளில் விளையாண்டவன் கவி பேரரசு கண்ணதாசன். இது கவி பேரரசு வைரமுத்து என்ன சொல்லிக்காருன்னா, இது வந்து கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்டது மது போதை. புல்ராய் மாவட்டத்து ஊபி மாநிலத்தில் நடந்து மத போதைக்கும் மது போதைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னா, பூவுக்கும் புஷ்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். எவ்வளவு ஒரு விளக்கமான விஷயம் பாருங்க. பொதுவாக அப்படி சொல்றாரு. கல்வி, பொருளாதாரம், மற்றபடி வந்து பகுத்தறிவு, இந்த 3மே அங்க இல்லை, அதனால அது நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அடி போட்டார். இதன் மூலமாக இருப்பவர்கள் கண்களை, இறப்பவர்கள் திறக்கிறார்கள் அப்படின்னு அதி முடிச்சிட்டாங்க. இருப்பவர்கள் கண்களை, இறப்பவர்கள் திறக்கிறார்கள். இப்படி எதை வச்சாவது வந்து மதம், மற்றபடி சமயம், சாதி அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து தங்களோட உயிரை இழக்காதீங்க
அதையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவி பேரரசு ரொம்ப அற்புதமான விஷயம் போட்டிருக்காரு. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், விஷால் திவாரி அப்படிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நடந்து விட்டது புல்ராய் கிராமத்தில், அதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வை கூட அமைக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் போட்டிருக்காரு. சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிடணும், ஏன்னா அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாநிலமும். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட வேண்டும் சொல்லி போட்டு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காரு. இல்ல, இந்த மாதிரி விஷயத்த 24 மணி நேரத்துல திமுக அரசு தமிழகத்துல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல செய்தது. இன்னைக்கு ஊபி அரசு செய்ததா? இல்ல, பக்கம் பக்கமா பேசுறீங்களா பாஜக? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கள்ளச்சாராயம் இது திமுக காரன் தான் ஊத்துனா, திமுக காரனை காத்து ஏதோ ஒருத்தவங்க காய்ச்சுனா விட்டுருங்க, அதை பத்தி ஒரு காய்ச்சினானுங்க. 62 பேர் 65 பேர் இறந்தாங்க. ஆனா 24 ஹவர்ஸ்ல டக்கு டக்கு சிபிசிஐ இது அடுத்த நாள் சட்டமன்றத்தில் அறிக்கை தாக்கல், உடனே ஓய்வு பெற்ற ஒரு மோகன்தாஸ் நினைக்கிறேன், அவர் பேர்ல ஒரு நபருக்கு குழு அமைச்சாச்சு, நீதி விசாரணை நடத்துறதுக்கு அமைச்சிட்டாங்க. சம்பவத்துக்கு உண்டான அறிக்கை அதிகாரிகளுக்கு எதிராக கலெக்டர் முதல்ல தூக்கி குப்பரை வீசி எறிஞ்சிட்டாரு மு.க. ஸ்டாலின். அதே நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்கு அதுக்குண்டான ஏற்பாடுகள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் லட்சக்கணக்கில் ஒரு வைப்பீடு எல்லாமே பண்ணாங்க. இதுக்கெல்லாம் இந்த 121 பேருக்கு இந்த ஊபி அரசு பாஜக அரசு செய்யுமா? புல்ராய் மாவட்டத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு இல்லை. டெல்லியில இஸ்திமா நடந்த, இஸ்லாமியர் நடந்த இஸ்திமா கொரோனாவோட, அவர்கள் தான் காரணம் கொரோனாவுக்கு சொல்லி போட்டு எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. இன்னைக்கு இந்த 121 பேருக்கு பாஜக தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். அது கட்டாயமாக உண்மை. பாஜக பொறுப்பு ஏற்று ஊபி அரசு, பாஜக அரசு, யோகி ஆதித்யநாத் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும். ஆமா, இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது பொதுவா இந்துக்கள் ஏன் இவ்வாறு ஏமாறுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. நாம யோசிக்கணும். இது சமய சார்பற்ற மாதிரி தான் இந்த போலோ பாபா நடத்திருக்கிறார். ஆனா இந்துக்கள் தான் அதிகமாக, இதுல குறிப்பா 113 பேர் பெண்கள் இறந்திருக்கிறாங்க. மிச்சம் 8 பேர் மட்டும்தான் வேறு சில குழந்தைகள், 4 பேர் அடையாளம் தெரியவில்லைங்கிற கான்செப்ட், மித்த 4 பேர் குழந்தைகள் மாதிரி ஒரு கணக்கு போயிட்டு. அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாந்திரீகம், மற்ற சோ இந்த மாதிரி விஷயங்கள் எளிதாக ஈர்க்கப்படுகிறது. இந்த பாபாவுடைய காலடியில இந்த மண்ணை எடுத்து முத்தமிட்டால், அதை வைத்துக் கொண்டால் நம்முடைய பாவங்கள் கழியும், சாபங்கள் குறையும், சொர்க்கங்கள் கிடைக்கும்ங்கிற கான்செப்ட்ல அவருடைய காலடி மண்பட்ட இடத்தை நோக்கி போன வகையில் இந்த 121 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. ரைட், ஓகே. இதனுடைய வெளிப்பாடு எங்க இருந்து வருது அப்படின்னா, பெண்கள் வகையில் பதிய வைக்கப்படுகிறது. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒன்றும். ஆனா நீங்க டக்குன்னு மசிய வைக்க முடியாது. ஒரு மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது, ஒரு மதம் சம்பந்தப்பட்டது, ஒரு இனம் சம்பந்தப்பட்டது, மற்றபடி ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவா ஒரு ஷாப்பிங் மோகம், மற்றபடி புதிதான ஒரு ஆடை மோகம் எடுத்துக்கிட்டு எல்லாமே பெண்கள் தான். 113 பேர் இதுல பெண்களா இறந்திருக்காங்க. அப்படி இதுக்கு காரணம் என்ன? பெண்கள் வகையில அந்த போலோ பாபா தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு போலோ பாபா தலைமுறைவாயிட்டார். எப்ப நீங்க கைது செய்ய போறீங்க? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வகையில எல்லாத்தையுமே கைது செஞ்சாச்சு. எல்லாம் 20 பேர்த்துக்கு மேல கைது செஞ்சாச்சு திமுக அரசு. போலோ பாபா கைது செய்யப்பட்டாரா? சிபிசிஐடி விசாரணை கொண்டு வந்தீங்களா? ஏகப்பட்ட விஷயம். சரி, அந்த விட்டுருங்க. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். அப்படிங்கிறப்ப பெண்கள் வகையில இந்துக்கள் தவறான ஒரு கருத்து, இந்த மாதிரி ஒரு சாமியார்கள் வகையில அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இது காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம் தான். இதை நம்ம வரிசையாவே பார்க்கலாம். ஆரம்பத்துல பாக்கீங்க, சின்ன வயசுல சம்பந்தப்பட்ட வகையில இந்த மெய்வெளி சாமியார் அப்படிங்கிற ஒரு சாமியார் இருந்தார். அவரு வகையில் அப்படிதான் கொத்து கொத்தா போய் ஏகப்பட்ட பேர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர் மேல் எழுதி வைத்தார். ஆமா, அவர் செத்து போயிட்டாரு. செத்ததுக்கு பின்னால போய் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேருடைய அந்த வீட்டு பத்திரங்கள் கட்டுக்கட்டா தங்கம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சாமியார்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அப்புறம் இப்ப சமீப நித்யானந்தா, அந்த நபர் எவ்வளவு மோசடி செஞ்சார். இங்க உட்காந்து பாலியல் வன்கொடுமைகள், நடிகர் ரஞ்சிதாவோடு கொஞ்சிய காட்சிகள், நக்கீரன் குடிச்சு ஜம்முன்னு போட்டாங்க. அப்படி ஒரு இன்னைக்கு அவர் தனிப்பட்ட ஒரு தீவை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு வெளிநாட்டை தங்கி இருக்கிறார். இதெல்லாம் என்ன வெளிப்பாடு? இந்து மதத்தில் உறுதியின்மை இல்லை, உறுதியின்மையான இன்மை, அந்த உறுதி இல்லை அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான். அதற்கு மக்களாகி இந்து மக்கள் தான் சிந்திக்கணும்.
அதாவது வந்து சிவன், பரமசிவன், பார்வதி, முருகன், விநாயகர், மற்றபடி வந்து வெளிநாட்டு இறக்குமதிகளான திருப்பதி, இப்படி சோகன் சோ. ஆமா. ஆனா திடீர்னு இடையில பல விதமான இந்த மாதிரி ஒரு சாமியார்களுடைய போக்கு இருக்கக்கூடிய சமயத்தை மக்களே மனம் மாறுகிறார்கள். சாய்பாபா மற்றபடி ஷீரடி சாய்பாபா 60 வகை. சாய்பாபா 1855 ஒரு வேப்ப மரத்தில் உட்கார்ந்த ஷீரடியில, அது 1918 இறந்தார்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் அவர் ஒரு அவர் வகையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி விஷயமே எதுவுமே கிடையாது. ஷீரடி சாய்பாபா வகையில சில பிரச்சனைகள் வந்தது. இது புட்டபர்த்தி சாய்பாபா வகையில சில பிரச்சனைகள் வருது. ஆனா ஷீரடி சாய்பாபா எந்த பிரச்சனையும் வரையில. ஆமா, அவர் சிலைகள் இருக்கக்கூடாது கூட இன்னைக்கு ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார். அது எந்த அரசியலின் வெளிப்பாடு அப்படிங்கிறது வரப்போகிற காலத்துல தான் தெரியும். புரியுதுங்களா? எங்கேயுமே சாய்பாபாவுடைய சிலைகள் இந்து மத கோவில்களும் இருக்கக்கூடாது. யாரு? ஷீரடி சாய்பாபாவோட சிலைகள் வந்து இருக்கக்கூடாதா? அவர் வந்து இஸ்லாமா பாருங்க, இஸ்லாமியரா இருக்கட்டும் ஒரு பக்கம். இஸ்லாமியரா இந்துவாங்கிறது எந்த ஒரு தகவலுமே இல்லை. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவருடைய பேரு சாய்பாபாவா அப்படிங்கிறது தெரியல. என்ன அவர் ஷீரடியில பிறந்தாராங்கிறாங்க, சில பேர் மதுரையில பிறந்தாங்க அப்படிங்கிறாங்க, அதுவும் தெரியல. இருந்தாலும் அவர் இஸ்லாமியர்கிட்ட வச்சு ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கோயம்புத்தூர்ல ஒருத்தர் நபர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார். இந்து மதத்துல ஆகம வீதிகளுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு சாய்பாபாவோட சிலை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, தூக்கணும், அவருடைய சிலைகளை வைக்கக்கூடாது, வரும் காலங்களில் உறுதி செய்ய வேண்டும் சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆமா, இஸ்லாமியர் அப்படிங்கிற கான்செப்ட். இது எந்த அடிப்படை இல்ல, இந்து மக்கள் வந்து ஒவ்வொன்றா ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். வரக்கூடிய காலங்கள் இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் உண்மையான நிஜமான ஒரு அந்த கடவுள் கொள்கை மாறிவிடுது இல்லையா? சிவன், பரமசிவன், பார்வதி எங்க இருக்கிறாங்க தெரியல, முருகன், விநாயகர் எங்க இருக்காங்க தெரியல, எல்லாம் மறைக்கப்பட்டு எல்லாம் ஒண்ணு பின்னாடியே போகக்கூடிய சமயத்துல பழைய தெய்வ வழிபாடு எங்க இருக்கும்? மறைஞ்சு போயிரு இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்முடைய இந்து மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படை ஏமாற்றங்கள் வெளிப்படை, குறிப்பாக இந்து பெண்கள். நம்ம 113 பேர் இறந்திருக்காங்கன்னா காரணம் என்ன? பெண்கள் தான் இறந்திருக்காங்க. அதன் அடிப்படை ஏகப்பட்ட பேர். புதுசா ஒரு சாமியார் வந்த உடனே தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் போகக்கூடிய சமயத்துல எப்படி இருக்கும்? பழைய தெய்வங்கள் அடிபட்டு போகுது. யார் அடிப்படையில் கரூர் பக்கத்திலோட ஒரு சாமியார் வந்து சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. அதே நேரத்தில் இப்ப போலோ சாமியார், போலோ பாபா அப்படிங்கிற, ஏன் எம்ஜிஆரை கூட எம்ஜிஆர் பக்தர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வழங்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. மற்ற மெட்ராஸ் ஏகப்பட்ட எம்ஜிஆர் பக்தர்கள் கூட அப்படின்னு எம்ஜிஆரை வந்து போற்றலாம், வாழ்த்தலாம், வணங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? அப்புறம் தெய்வங்கள் எதுக்கு இருக்கு? அப்ப தெய்வங்கள் அடிபட்டு போகுது இல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இஸ்லாத்துல கிடையாது. கிறிஸ்துவ மதத்திலேயே சில விஷயங்கள் உண்டு. ஒரு பாதிரியார் கான்செப்ட்ல உட்காந்து உடனே அவர் காலில் கீழே விழுவது, அவர் சொல்வதை கேட்பது கான்செப்ட். ஆனா இஸ்லாமத்துல பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாரா, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். ரெண்டை தவிர வேறு யார் சொல்ல நம்பவே மாட்டாங்க. இஸ்லாம்ல அப்படி ஒரு கட்டுத்திட்டம் இருக்கிறதுனால இஸ்லாம் வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சாமியார் சம்பந்தப்பட்ட யாருமே ஏமாற்றவே முடியாது. அதிலும் சில பேர் வந்து தர்காக்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சில பேரை நம்புவதுங்கிற கான்செப்ட் இருக்கிறாங்க. தர்காக்களுக்கு செல்லும்போது நபிகள் நாயகத்தின் வழிபாடுகிற கான்செப்ட்ல இஸ்லாமியர்கள் செய்தாலுமே கூட அங்கு சில சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது. நம்பிக்கையின் வெளிப்பாடா போனாலும் இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட மிகப்பெரிய வருஷம் வந்து இஸ்திமா அப்படிங்கிற பேர்ல இஸ்லாமியர்கள் வந்து சென்னை மற்ற இந்திய அளவுக்கு நடத்துறாங்களா இல்லையா? இந்த போன வருஷம் கூட இஸ்திமா நடந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் மணப்பாறை பக்கத்துல நடந்துச்சு. இந்த வருஷம் கும்படி போட்டியில நடந்துச்சு. பல லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட கிடையாது. காரணம் என்ன? போலீஸார் கூட கிடையாதுங்க. போலீஸே வரக்கூடாது அப்படின்னு நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க தேவையே இல்லை. இங்க போலீஸே இல்லை ஊபியில. அதான் கேவலமான ஒரு விஷயம். இஸ்லாமியர்கள் வந்து வருஷம் இஸ்திமாங்கிற பேர்ல இஸ்லாமிய மாநாடு நடத்திட்டு தான் இருக்காங்க. அங்கங்க ஒரு சம்பவம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாதுங்க. காரணம் என்ன? கட்டுத்திட்டங்கள், அடக்குமுறைகள், அதே நேரத்தில் அடங்கி நடக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வ கட்டுமான விஷயங்கள், ஒரு பல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு தவறான வழியீடு இல்லாமல் நம்பிக்கையின் பொருள தவறு இழைக்காத ஒரு விஷயங்கள். நபிகள் நாயகம் சொன்னாரா, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரெண்டத்தான் பார்ப்பான் இஸ்லாமிய, மற்ற எதையுமே ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அதன் அடிப்படையில் வந்து அந்த இஜ்திமா அப்படிங்கிற இஸ்லாமிய மாநாடு ஒவ்வொரு வருஷம் ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஆனா இந்து மக்கள் சப்ஜெக்ட்ல மற்றபடி இந்த மாதிரி பல சொற்பொழிவுகள், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து ஒரு காலடியை நோக்கி செல்வது, காலடி மண்ணை எடுப்பது, திடீரென்று காலில் விழுவது, இதெல்லாம் வந்து வரும் காலங்களில் வந்து இந்து நண்பர்கள்லாம் வந்து யோசிக்கிறோம். தெய்வத்தை வணங்குங்க, ஆமா, மற்றபடி வந்து மனிதனை வணங்காதீர்கள்.
ஆமா, இந்து மக்களுக்கும் இந்து நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக, தெய்வத்தை வணங்குங்க. ஆமா, சிவன், பரமசிவன், பார்வதி, ஐயப்பன், மற்றபடி முருகன், விநாயகர், திருப்பதி, ஏழுமலை, அப்புறம் அடுக்கிட்டே போகலாம். தேவி, கருமாரியம்மன், சோ பல லட்ச தெய்வங்கள் இருக்கலாம். அது அவரவரோட வெளிப்பாடு, நமக்கு அது தேவையில்லை. அவர்களை மட்டும் எதற்காக நீங்க மனிதர்களை வணங்குகிறீங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வருது. அதன் அடிப்படையில் வருகின்ற பொழுதுதான் பாருங்க, அநியாயமா பத்ராஸ் மாவட்டத்துல புல்ராய், அந்த ஹத்ராஸ் மாவட்டத்தில் புல்ராய் கிராமத்தில் 121 பேர், ஏகப்பட்ட பேர் காயத்தோடு படுத்து கொண்டிருக்கிற, மருந்து இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, எல்லாமே இருந்தா டாக்டர் இல்லை, எல்லாமே இருந்த ஆக்சிஜன் இல்லை. இப்படிலாம் இருக்கக்கூடியது ஒரு அடிப்படை வசதியே இல்லாத அளவுக்கு உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு பாஜக ஆண்டுகிட்டு இருக்குன்னா 10 வருஷமா என்னத்தை கிழிச்சாங்க. கட்டாயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது, வருத்தத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. யூபி அரசா இல்ல தூங்கிட்டு இருந்ததா? யோகி ஆதித்யநாத் தூங்கி கொண்டிருந்தாரா? இல்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா யோகத்துல மட்டும் பெருசா பேசுறீங்களா? தாட்டை பூட்டு தக்கால வடக்கால மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யும், சிபிஐ விசாரணை வேண்டும். இதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க கிடையாது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மட்டும்தான் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களோட மற்ற யாருமே அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வரும் காலங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு இந்து மக்கள் தான் நீங்க தான் உஷாரா இருக்கணும். அதனால சாமியார்கள் அப்படிங்கிற பேரை யாரையும் நம்பாதீங்க. தெய்வங்கள் அப்படிங்கிற நம்பி அதன் அடிப்படை வழிபட்டு போங்க. தேவையற்ற முறையில் மனிதர்களை வணங்காதீர்கள். ஆமா, இதெல்லாம் பல விஷயங்கள் எடுத்துக்காட்டின் மூலமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே இது மனசுக்கு வருத்தமாக இருந்துக்கிற பகிரங்கமான உண்மை. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.